வெல்கம் டு மெச்சிசை. இனி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பகவத்கீதையை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃபிலாசபிக்கல் வீடியோ வந்து இருக்க போது. இந்த வீடியோ வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ கிடையாது, ஒரு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலாசபிக்கல் வீடியோ. ஸோ பகவத்கீதை அப்படிங்கிறது மகாபாரத்தில் வந்து ஸ்ரீ கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு வந்து நிறைய உபதேசங்கள் வந்து சொல்லியிருப்பாரு. அந்த உபதேசங்கள் தான் பகவத்கீதைன்னு சொல்லுவாங்க. இந்த பகவத்கீதையில் சொல்லப்பட்ட சில விஷயங்கள் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் சொன்ன ஒரு கிளிப் வந்து பார்ப்போம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிளிப்புன்னு சொல்லலாம். நம்ம இந்த கிளிப்பை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச சில வரிகள் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். அந்த வரிகளை நான் அப்படியே ரீட் பண்ணுறேன். ஓகே. உலகில் அனைத்து ஜீவன்களும் விசேஷ சக்தியோடு தான் பிறப்பெடுக்கின்றன. ஆனால் பயம், மோகம், சிநேகம் போன்ற உணர்வுகள் மனிதனை வெற்றியடைய விடாது தடுக்கின்றன. முயற்சி என்றொன்றை மேற்கொள்ளாவிடில் வெற்றி கனியை எவ்வாறு எட்டி பறிப்பது? ஸோ இந்த கிளிப்பில் சொல்ல மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் எல்லா மனுஷங்களுமே வந்து ஏதாவது ஒரு விசேஷ சக்தியோடு தான் பிறக்கிறாங்க. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை, அவங்களுக்கு ஏற்பட்ட பயம், மோகம், தப்பான ஃப்ரெண்ட்ஷிப்பு இதெல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வெற்றி அடையாமல் ஒரு சாதாரண மனுஷனாகவே வாழ வைக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன, நம்மளோட திறமை என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது தான் வந்து முதல் பர்பஸே. ஸோ ஒரு டீனேஜில் ஒரு யங்கேஜ்குள்ளார அட்லீஸ்ட் ஒரு 25 வயசுக்குள்ளாராவது நம்மளோட திறமை என்ன, நம்மளுக்கு எதில் போனால் நம்ம வந்து எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்து சமைக்க தெரியும், சில பேத்துக்கு நல்லா படம் வரைய தெரியும், சில பேத்துக்கு நல்லா பேச தெரியும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்து நடிக்க தெரியும், சில பேத்துக்கு நல்லா பாட்டு பாட தெரியும். இந்த மாதிரி பல தரப்பட்ட திறமைகள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து சில பேத்துக்கு இயற்கையாகவே இருக்கும். ஸோ இயற்கையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களும் பார்த்திங்கன்னா ஒரு விசேஷ குணங்களோட பிறக்குது. இது என்ன, நம்மளுக்கு எது வரும் அப்படிங்கிறத அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்குள்ள நம்ம கண்டுபிடிச்சி ரியலைஸ் பண்ணி அதை நோக்கி நம்ம லைஃப்பை ட்ராவல் பண்ணி கொண்டு போனால் தான் வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயமே வாழ்க்கையில் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு சாதாரண ஒரு ஆளாக, ஒரு எம்ப்ளாயாக மாத சம்பளம் வாங்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கும். சாப்பிட்டோமா, தூங்கினோமா, எந்திரிச்சோமா அப்படின்னு ஒரு சாதாரணமான வாழ்க்கை தான் வந்து போயிட்டுருக்கும். ஸோ வெற்றி தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயமே எதில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிடிச்ச விஷயத்தில் தான் கிடைக்கும். ஸோ பிடிச்ச விஷயத்தில், ரொம்பவே சேலஞ்சிங்கான விஷயத்தில் மட்டும்தான் வந்து வெற்றி தோல்வி கிடைக்கும். மற்ற எந்த ஒரு விஷயத்துலையும் வெற்றி தோல்வி வந்து கிடைக்காது. ஸோ இந்த ஒரு கிளிப் வந்து நல்லா இருந்தது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நிறையா வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா வந்து ரீட் பண்ணுறேன். குடிசையில் இருப்பவரெல்லாம் ஏழையும் அல்ல, மாளிகையில் இருப்பவரெல்லாம் பணக்காரரும் அல்ல, மனதிருப்தியுடன் இருப்பவனே உண்மையான பணக்காரன் அப்படிங்கிறாங்க. ஸோ அது நல்ல ஒரு பாயிண்ட் தானே. ஸோ ஒரு குடிசையில் இருக்கிறவன்லாம் வந்து ஒரு ஏழையானும் இல்லை, மாளிகையில் இருக்கிறவன்லாம் பணக்காரனும் இல்லை. எவன் ஒருத்தன் மன திருப்தியோடு இருக்கிறானோ அவன்தான் உண்மையான பணக்காரன் அப்படிங்கிறாங்க. ஸோ மன திருப்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா எப்போ கிடைக்கும் அப்படின்னா, ஸோ நம்ம செய்யக்கூடிய வேலையை நம்ம விரும்பி செஞ்சால் மட்டும்தான் அந்த மன திருப்தி கிடைக்குமே தவிர, நீங்கள் மிகப்பெரிய ஒரு பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சு கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் அதில் திருப்தி கிடைக்காது. அதே மாதிரி ஏழையாக இருந்தாலும் எப்போவுமே திருப்தி கிடைக்க போகிறதும் கிடையாது. ஸோ அது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஓகே, மூணாவது எனக்கு ஒரு பிரச்சனை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். பிரச்சனை என்று சொன்னாலே கவலையும் பயமும் கட்டாயம் வரும். எனக்கு ஒரு சவால் என்று சொல்லி பாருங்கள். தைரியம், தன்னம்பிக்கை எல்லாம் தானாகவே வரும். நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் பிரச்சனையாக பார்க்காம ஒரு சவாலாக, ஒரு சேலஞ்சாக பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பயமும் கவலை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஐயோ பயமாக இருக்கே, கவலை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுவே ஒரு சவாலாக, ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எப்படியா நம்ம ஜெயிச்சு காமிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, ஸோ நம்மளுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் தானாகவே வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வரிகள். அப்புறம் 4வது உன் மனதில் நீ சுத்தமாக இரு. உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் இருந்தாலும் நீ வணங்கும் தெய்வம் அவர்களை உன்னை விட்டு விலக்கிவிடும். உனக்கு நீ உண்மையாக இரு. மற்றவன் உன்னை நல்லவன் சொல்கிறான், நல்லவன் சொல்லலை, அதெல்லாம் ரெண்டாவது. உனக்கு நீ உண்மையாக இரு. மனதளவில் உனக்கு நீ உண்மையாக பியூராக இருந்தாலே போதும். உன்னை சுற்றி எத்தனை வகையான போலி உறவுகள், சும்மா அந்த
வேணும்னா பேசுகிறது, இந்த என்ன சொல்கிறது, முன்னாடி நல்லா பேசிட்டு பின்னாடி போய் நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறது, இந்த மாதிரி போலி உறவுகள் எவ்வளோ பேர் இருந்தாலும் நீ வணங்குற தெய்வம் அவர்களை உன்னை விட்டு விலக்கி விடும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது நல்ல ஒரு வரி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நட்போ காதலோ கணவனோ மனைவியோ எந்த உருவாயினும் நீ விரும்புவதால் நம்முடன் இருக்கவும் பேசவும் அன்பு செலுத்தவும் கட்டாயப்படுத்துதல் இயலாது. உன்னை நோக்கி வருவதை நேசி, உன்னை விட்டு விலகுவதை ஒருபோதும் யாசிக்காதே. எதுவாகட்டும், நம்ம ரிலேஷன்ஷிப் அதான் ரொம்ப முக்கியம். இங்கே வந்து நம்மளை பிடிக்காதவன் பின்னாடி போகிறது அது வந்து அதோட முட்டாள்தனம் வேறு எதுவுமே இல்லை. பிடிக்காதவன் பின்னாடி போகிறது, பிடிக்காத பொண்ணு பின்னாடி போகிறது, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எதுவாகட்டும், ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், நட்பாகட்டும், காதலாகட்டும், கணவன் மனைவி எந்த உறவானாலும் சரி, நாம் விரும்புவதால் நம்முடன் வந்து பேசவும் இருக்கவும் செய்யாது. நம்மளுக்கு அவங்கள பிடிச்சிருக்கு, அதுக்காக அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து பேசுகிறதோ இல்லை நம்ம மேலே அன்பு செலுத்துகிறதோ அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது, கட்டாயப்படுத்தவும் முடியாது. அது அவங்கவுங்க விருப்பம். ஆனால் இதில் சிம்பிளாக சொல்லணும்னா, உன்னை நோக்கி வருவதை நேசி. உன்னை எது நாடி வருதோ, உன்னை மதித்து யார்கிட்ட வந்து பேசுகிறாங்களோ அவங்கள நீ நேசி. உன்னை விட்டு விலகுவதை ஒருபோதும் யோசிக்காதே. நீ வேண்டாம் அப்படின்னு ஒன்று விட்டுட்டு போகிறவங்கள நினச்சி கூட பார்க்காத, அதான் உனக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. இது ஒரு அருமையான வரி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வழி தந்த சிலரை மறந்தும் குறை சொன்ன சிலரை மன்னித்தும் துரோகம் செய்தவரை ஒதுக்கியும் காயப்படுத்திய சிலரை கடந்தும் சென்று விடுங்கள். வாழ்வில் நல்லது செய்ய பல பாதைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. ஸோ வந்து இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படிங்கிறத சிம்பிளாக நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம லைஃப்பில் யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு வழி தந்திருப்பாங்க, மனதளவில் ரொம்ப பெரிய வழி தந்திருப்பாங்க, அவங்கள மறந்துடுங்க, போக விட்டுருங்க, அவ்வளோதான். யாராவது குறை சொல்லியிருப்பாங்க, மன்னிச்சு விட்ருங்க, அவ்வளோதான். துரோகம் யாராவது செஞ்சுருப்பாங்க, அவங்கள அப்படியே ஒதுக்கி வச்சுருங்க, தேவையில்லை. யாராவது உங்கள் மனசை காயப்படுத்தியிருப்பாங்க, அவங்கள அப்படியே கடந்து போயிருங்க. ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களை நீங்கள் பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒருத்தர் நீங்கள் பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பழி வாங்குறது ரொம்ப ஈஸி. அவங்கள அடித்து உடச்சி அவங்க மண்டையை உடச்சி அவங்கள கொலை கூட பண்ணிடலாம். ஆனால் அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போய் நீங்கள் தான் கஷ்டப்பட போகிறீங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே நீங்கள் பழி வாங்கினா, நீங்கள் உங்கள் எதிராளியை நீங்கள் என்ன தான் பழி வாங்கினாலும் நீங்கள் தான் வந்து கஷ்டப்பட போகிறீங்க. அவங்கள பழி வாங்கினதுக்கப்புறம் அதோட விளையக்கூடிய தீமையில் வந்து நீங்கள் தான் வந்து கஷ்டப்பட போகிறீங்க. உங்களை சுற்றி இருக்கும் உங்கள் ஃபேமிலி தான் வந்து கஷ்டப்பட போகிறாங்க. ஸோ அதனால் வந்து ஒருத்தர் பிடிச்சிருக்கா பேசுங்க, பிடிக்கலையா அப்படியே விலகிருங்க, அவ்வளோதான். ஸோ அதை விட்டுக்கிட்டு அவங்கள வந்து நீ எப்படி என்ன பண்ணாலும் அப்படின்னு ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிச்சோன்னா முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. ஸோ அதனால் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறது முட்டாள்தனம். அதுக்கு பதிலாக விட்டு விலகி நீங்கள் உங்கள் லைஃப் கெரியர் க்ரோத் வந்து முன்னேறி போங்க. ஸோ வாழ்வில் நல்லது செய்ய பல பாதைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. ஸோ நெகட்டிவான பீப்பிளை மட்டும் இக்னோர் பண்ணி நீங்கள் கடந்துட்டிங்கன்னா நிறைய பாசிட்டிவான நிறைய நல்ல விஷயங்கள் உலகத்தில் காத்திருக்குது. அதை நோக்கி ஓடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு நல்ல அருமையான வரி. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. மியூசிக் கிருஷ்ணனாலே இந்த புல்லாங்குழல் தான் செம்ம ஒரு அழகான ஒரு மியூசிக் இது. ஸோ நெக்ஸ்ட்டு, உறவின் தொடக்கத்தில் நேசிப்பது பெரிதல்ல, இறுதி வரை தொடர்வதே உண்மையான அன்பாகும். ஸோ யாராவது லவ் பண்ணுறோம் அப்படின்னா, லவ்வோ இல்லை எனி ரிலேஷன்ஷிப்போ ஆரம்பத்தில் பயங்கரமாக பாசம் மேலே பொழிகிறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. நீ இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு பயங்கரமாக பாசம் மேலே பொழிகிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. கடைசி வரைக்கும் அது நீடிக்கணும், அதுதான் பெரிய விஷயமே தவிர ஆரம்பத்தில் ஃபால் இன் லவ் இஸ் வெரி ஈஸி பட் ஸ்டே இன் லவ் ஃபார் எவர் இஸ் வெரி டிஃபிகல்ட் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து விரும்புகிறது பெரிய விஷயம் இல்லை, கடைசி வரைக்கும் அந்த விருப்பத்தை கொண்டு போகிறது, ஸோ அந்த காதல் வந்து நீடித்து கொண்டு போகிறது, அதுதான் பெரிய விஷயம் அப்படிங்கிறாங்க. சரி, நல்ல ஒரு ஓகே. நெக்ஸ்ட்டு கடைசி ஒன்று மட்டும் பார்த்துட்டு முடிச்சிருவோம். உன் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறப் போகிறது, கவலையை மறந்து மகிழ்ச்சியாக இரு. ஸோ இது வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்க உங்களுக்கும் நான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒன்று என்ன பண்ணணும் நீங்கள் நினச்சாலும், கடவுள்கிட்ட எந்த வேண்டுதல் நீங்கள் வச்சுருந்தாலும் உங்கள் வேண்டுதல் எல்லாம் நிறைவேறப் போகிறது, கவலையை மறந்து மகிழ்ச்சியாக இரு அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் வந்து சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக உங்களோட எனி விஷ் அது ஒரு மிக பாசிட்டிவ் விஷாக இருக்கணும்.
ஒரு மிகப்பெரிய உங்கள் லைஃப்பை க்ரோத் பண்ணுற மாதிரி, உங்கள் லைஃப்பை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி பாசிட்டிவான விஷயம் எல்லாமே வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நிறைவேற போகுது அப்படின்னு நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. ஸோ எல்லா கவலையும் மறந்துட்டு சந்தோஷமாக இருங்க அப்படின்ட்டு நம்ம ஃபைனலாக அந்த கோட்ஸ் இந்த முடிச்சுக்கலாம். ஸோ இது போக பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அவமானப்படக்கூடிய சூழ்நிலையில் நம்ம எப்படி மேற்கொள்ளணும், தன்னம்பிக்கை ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ முக்கியம், ஸோ பொறுமை, சகிப்புத்தன்மை, கோவப்படாமல் இருக்கிறது, இது எல்லாமே எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத அந்த பகவத்கீதையில் பலதரப்பட்ட விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிளான்ஸ் தான். ஸோ எதுக்காக அந்த வீடியோ பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கும் எனக்காகவும் சேர்த்தா பண்ணுறேன். ஏன்னா நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் நிறைய நெகட்டிவான விஷயங்கள் வருது. ஏன் இது நடக்குது, ஏன் இது நடக்கலை, ஒரு மாதிரி ஒரு திங்கிங் வருது. ஸோ அப்போ ஆக்சிடெண்ட்டாக இந்த மாதிரி பார்க்கும்போது பகவத்கீதா பற்றி நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மகாபாரதமே அப்படி தான். மகாபாரதத்தில் பார்த்திங்கன்னா எதுலாம் நடக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ எல்லாமே நடந்துடும். ஸோ நிறைய நெகட்டிவான விஷயங்கள் கலந்து அது ஃபைனலைஸாக ஒரு பாசிட்டிவான விஷயத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு புத்தகம் தான் பார்த்திங்கன்னா மகாபாரதம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுலேயும் கிருஷ்ணரோட ரோல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் அது மகாபாரதத்தில் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து மகாபாரதம் வந்து ஒரு மனுஷனுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக காட்டக்கூடிய ஒரு புத்தகம் வந்து சொல்லலாம். ஸோ இப்படிலாம் இருந்தால் இப்படிலாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அப்படியே ஒரு வெளிப்படையாக காமிச்சிருப்பாங்க. நீ பொன்னாசை பொருளாசை, நிலத்தாசை, சூதாடின இந்த மாதிரிலாம் நீ இருந்த அப்படின்னா உனக்கு இதெல்லாம் விளையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கு எடுத்து காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பேச வேண்டிய இடத்துல பேசாமல் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இருந்தேன்னா இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்மக்கிட்ட ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க. ஸோ சூது எவ்வளோ ஆபத்தானது, பெண்ணாசை எவ்வளோ ஆபத்தானது, பண ஆசை எவ்வளோ ஆபத்தானது, மனுஷங்களோட எல்லா விதமான அந்த ஆசைகளால் எவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க, அந்த மகாபாரத போரில் எவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க. ஸோ மனுஷனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸோட எழுதப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு புத்தகம் பார்த்திங்கன்னா மகாபாரதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மகாபாரதம் வந்து அதில் உள்ள அந்த பகவத்கீதை வரிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ கிருஷ்ணரோட அந்த கேரக்டரைசேஷன் ஆகட்டும், கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு சொல்லக்கூடிய போதனைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ பாசிட்டிவாக வந்து இருக்கும். ஸோ மனுஷ வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப நல்லா வந்து இந்த புத்தகத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபிலாசபிக்கலாக ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு பர்பஸில் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்ய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.